Greetings parents and aspirants, welcome to Kadige Academy. நான் முருகன் 2025 நீட் எக்ஸாமினுடைய பேப்பர் அனலைசிஸும் ப்ரிடிக்ஷனையுமே நிறைய பேரண்ட்ஸ் வீடியோஸ் மூலமாக நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போது 12th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமினுடைய ரிசல்ட்டும் நேற்று வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய ப்ரொஃபஷனும் பேஷனும் நான் டாக்டர் ஆகிறது தான். நான் 2026 நடக்க போகிறேன் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த எக்ஸாமினுடைய பேப்பர் அனலைசிஸ் அப்படின்றது, குறிப்பாக ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னது, அப்புறம் இந்த ஒட்டுமொத்த எக்ஸாமினுடைய அந்த அனலைசிஸில் கட் ஆஃப் குறையும் அப்படின்ற இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கத்தை கொடுத்துருக்கலாம். நம்ம இது எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு வீடியோவாக இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். ஸோ நம்ம இந்த இடத்துல 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், டாக்டர் ஆகணும், அது என்னுடைய கனவு, எனக்கு கண்டிப்பாக நான் டாக்டர் தான் ஆக போகிறேன் அப்படின்னும்போது, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு அப்படி ஒரு கனவு இருக்குன்னா அது நீட் மூலமாக தான். இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது ஒரு வாய்ப்பு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி அது உங்களுக்கு கிளியராக மனசில் புரிஞ்சுக்கணும். நான் நீட் எக்ஸாம் எழுதணும். 2வது, எப்படி நம்ம இதுக்கு தயாராக போகிறோம். எப்பேற்பட்ட ஒரு டஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் பேப்பராக இருந்தாலும் நான் எப்படி அதுக்கு கவுண்டர் ஆக்ட் பண்ணுறது, நான் எப்படி எக்ஸாம் ஹாலில் அது ஓவர் கம் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும். ஆஸ் ஏ ஆஸ்பிரண்ட்டாக இது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இந்த 2025 பேப்பர்னுடைய அனலைசிஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிஸ்ட்ரியிலேயே ஃபிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃப். ஆனால் நீங்கள் இது கூடவே ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, ஒரு 20லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலான்னு தெரியுது. சரி, அதே நேரத்தில் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி பேசும்போது ஒரு 550லேருந்து 600ன்றது ஒரு சேஃபான ஸ்கோருன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது ஃபிசிக்ஸ் டஃபஸ்ட்டு பேப்பராக இருந்தாலும் ஒரு 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ 25 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 100 மார்க் வரும். அடுத்து பயாலஜி ஒரு லென்த்தியான பேப்பர், ரொம்ப டஃப்னு இல்லை, ஒரு மாடரேட் பேப்பர், நம்ம அதிகபட்சமாக ஒரு 340 மார்க்ஸ் வரையுமே நம்ம ஸ்கோர் பண்ணலான்னு வச்சுப்போம். கெமிஸ்ட்ரியும் மாடரேட்டான பேப்பர், ஒரு 150 to 160 மார்க்ஸ் அளவுக்கு எடுக்கலான்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயாலஜியில் ஒரு 340, கெமிஸ்ட்ரியில் ஒரு 160, 500 வந்துடுச்சா. ஃபிசிக்ஸில் ஒரு 100 மார்க்ஸ். ஸோ நமக்கு ஒரு 600 மார்க்ஸ்ன்றது இங்கே கிடச்சிடும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இஃப் தெர் இஸ் எ பேப்பர் இஸ் வெரி டஃப், ஈவன் யூ கேன் ஸ்கோர் 600 வித் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷனுக்கான எல்லா ஸ்கில்ஸையும், அப்பேற்பட்ட பேப்பர் அதை ஹேண்டில் பண்ணுற அந்த ஸ்கில்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கிராக் வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம் பேப்பர் ஆல்சோ. அதுதான் நம்ம கற்றுக்கணும். நீட் 2025 நமக்கு இந்த இடத்துல இதை கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் பேப்பர் டஃப்பாக இருக்குது, 25 கொஸ்டின் இல்லை, மொத்தம் 45 கொஸ்டினும் டஃப்னு நம்ம எங்கேயும் சொல்ல முடியாது. ஸோ பேப்பர் லென்த்தி, டைம் கன்சியூமிங். அப்போ அந்த டைமை ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு வே ஆஃப் லேர்னிங் உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், இப்போ ஜென்ரலாகவே பயாலஜியை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பேப்பர் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது எவ்வளோ டஃபஸ்ட்டு பேப்பராக இருந்தாலும் அதை நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், நம்மளுடைய பயாலஜி வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த சூஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து ஒரு பேப்பரை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு கொஸ்டினை படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னும் போது ஒரு 45 கொஸ்டின்ஸில் நான் மினிமம் நான் ஒரு 25 கொஸ்டினாச்சு நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுன்றது தான் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு டிமாண்ட். அது அவ்வளோதான். நீங்கள் ஒரு 25 கொஸ்டின்ஸை கரெக்டாக நான் போட்டுடணும். அப்போ அந்த 25 கொஸ்டின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்துக்கணும், எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டி அல்ல அந்த ஒரு அகாடமிக் ஒர்க் இருக்கும்போது இது நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், பண்ண முடியும். அதே தான் எல்லா சப்ஜெக்ட் வைஸும். ஸோ இந்த இடத்துல ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது,
ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கணும். ஸோ 2025 நீட் பேப்பர் என்னை பொறுத்த வரையும் இதை தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு நம்ம வரும்போது அந்த ஒரு மனநிலையில் நம்ம வந்துடணும். பேப்பர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் எந்த மாதிரியான பேப்பர் இருந்தாலும், எந்த மாதிரியான சப்ஜெக்ட் கொஷின்ஸ் இருந்தாலும், ரிக்வயர்மெண்ட் அப்படின்றது ஒரு 600 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான கேள்விகளை நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி நான் ஆன்சர் பண்ணணும். அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு போகணுன்னாலும் உங்களுக்கு போட்டி இருக்கும். அந்த போட்டியை நீங்கள்